வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு அத்தியாயம் 26. சமையல் கட்டில் வேலையாக இருந்த காஞ்சனை வெளிஹாலின் கடிகாரம் டன் டன் என மணி 8 அடிப்பதை கேட்டு திடுக்கிட்டாள். அவர் வீடு வரும் நேரமாகிவிட்டது. காற்றிலே புரண்டு கிடக்கும் கூந்தலுடன் வேலை செய்து நலுங்கிய ஆடையுடனும் கணவனை எப்படி வரவேற்பது என்று கவலை கொண்ட காஞ்சனை பரபரப்புடன் மாடி அறை பக்கம் விரைந்தாள். காஞ்சனா, இங்கே வா என மாமியார் உறக்க கூவி அழைப்பதை கேட்டு அவள் உள்கூடத்தின் பக்கம் திரும்பி போக நேர்ந்தது. விசாலமானதொரு பெஞ்சியின் மீது பூதமென சாய்ந்து படுத்திருந்த பொன்னம்மாள் மருமகளை கண்டதும் எலக்ட்ரிக் விசிறியை நிறுத்திவிட்டு, இந்த ஓலை விசிறியாலே கொஞ்சம் விசிறு பார்க்கலாம், எலக்ட்ரிக் காற்று உஷ்ணமாக வீசி உடம்பை என்னவோ பண்றது என உத்தரவிட்டாள். கணவன் வெளியில் சென்றதிலிருந்து நிற்க நேரமில்லாமல் மாமியார் ஏவி வந்த ஒவ்வொரு காரியத்தையும் கருத்தாக செய்து முடித்துவிட்டு சற்று நேரம் நிச்சந்தையாக இருக்கலாம் என்று தன் அறைக்கு போக எண்ணிய காஞ்சனைக்கு அழுகை வந்துவிடும் போல் இருந்தது. பதில் சொல்ல முடியாமல் பொன்னம்மாளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாள். மாமியார் அருகில் உட்கார்ந்து கொண்டு மெல்ல விசிறியை சுழற்றி கொண்டிருந்த அவள் மனம் புஷ்பநாதனை நோக்கி தாவியோடிவிட்டது. முற்றத்து தரை மீது பளிரென்று ஜோதியுடன் வீசிய வெண்ணில ஒளியை கவனித்த அவள் பெருமூச்செறிந்தாள். பானுமதியுடன் நில ஒளியில் கொஞ்சி கொண்டிருக்கும் கணவனுக்கு வீட்டின் நினைவு எப்படி வரப்போகிறது என்று எண்ணியவள் கண்களில் கசிந்த நீரை வெள்ளை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டாள். என்னடே, விசிற இஷ்டமில்லைன்னா சொல்லிவிடுறதானே, வேணும்னு பட்டின்னு விசிறியால தற்றையே, உனக்கு கண்ணு அவிஞ்சு போச்சு என்று கோபத்துடன் மொழிந்த பொன்னம்மாள் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். இல்லை அத்தை, கை தவறி மேலே பட்டுவிட்டது என்று பயத்துடன் மொழிந்தாள் மருமகள். உன்னை எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, ரொம்ப துணிச்சல் கொண்டவள் அல்லவா நீ, போதும் விசிறினது, எழுந்து போ என மாமியார் எரிந்து விழுந்தாள். காஞ்சனை மேலே பேசாமல் இடத்தை விட்டு எழுந்து நின்றாள். மறுபடியும் பெஞ்சின் மீது படுத்து கொண்ட பொன்னம்மாள், இன்னைக்கு தம்பி எப்போ வருகிறதோ தெரியாது, சித்த ஆறு அமர இருந்து சாப்பிடக்கூட அதுக்கு நேரம் இல்லை, இந்த வேலையிலையெல்லாம் தலையிட்டு கொண்டு பாவம் என்று பெருமிச்செறிந்தாள். காஞ்சனை பதிலை சொல்லாது மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். சரி, நீ போய் உன் வேலையை பாரு, நான் சாப்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் தூங்குகிறேன். தம்பி வந்தா நீயே இன்னைக்கு சாப்பாடு போடு. தவிசு பிள்ளைக்கிட்டே சொல்லி ராணி மாதிரி மாடிக்கு போய்விடாதே, அவன் தண்டத்துக்கு 2 இலையில கொண்டு வந்து கொட்டுவான். இன்னைக்கு பகல் கூட தம்பிக்கு வீட்டு சாப்பாடு இல்லை, தெரிஞ்சுதா என்று உத்தரவிட்டு விட்டு கண்களை மூடிக்கொண்டாள். மறு நிமிஷம் பொன்னம்மாளின் பூத உடலில் நின்று கர் கர் என்று குரட்டை சப்தம் எழுந்தது. மாடி அறையை அணிந்த காஞ்சனை தன்னை அவசரமாக அலங்கரித்துக் கொள்வதற்குள் வாயிலில் புஷ்பநாதனின் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. சற்றென்று தன் அழகை கண்ணாடியில் ஒரு தடவை பார்த்து கொண்டு விட்டு வேகமாக கீழே இறங்கி ஓடி வந்தாள் காஞ்சனை. வழியில் மனைவியை நேருக்கு நேராக சந்தித்த புஷ்பநாதன், என்னம்மா காஞ்சி, சமையல் ரெடியாகி விட்டதல்லவா என கொஞ்சலுடன் அவள் கன்னத்தை வருடினான். எல்லாம் தயாரா இருக்கிறது, சாப்பிட வரலாம் என்று மலர்ந்த முகத்துடன் சொன்னாள் காஞ்சனை. கணவனுக்கு பின் அவசரமாக போஜனத்தை முடித்து கொண்ட காஞ்சனை வெற்றிலை தட்டு ஒரு கையிலும் பால் செம்பு இன்னொரு கையிலுமாக மாடி அறைக்குள் நுழைந்தாள். படுக்கை மீது சொகுசாக சாய்ந்து கொண்டிருந்த புஷ்பநாதன், காஞ்சி இங்கே வா என அன்புடன் அழைத்தான். பக்கத்தில் வந்து நின்ற மனைவியின் கரங்களை பற்றி தன் அருகில் அவளை அமர்த்தி கொண்ட புஷ்பநாதன், தாத்தாவோட அனுப்பவில்லை என்று உனக்கு கோபம்தானே என கொஞ்சலாக கேட்டான். இல்லையே என்று புன்னகை செய்தாள் அவள். காஞ்சி, உண்மையிலே நீ ரொம்ப புத்திசாலித்தான். அழுது கொண்டிருக்கும் காஞ்சியை விட்டு விட்டு வந்தோமே என்று என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. இன்னைக்கு அதுக்காகவே நான் சீக்கிரம் புறப்பட்டு வந்து விட்டேன் தெரியுமா. இங்கே பார் என்னை என்று அவளது அழகிய முகத்தை தன் கரங்களால் நிமர்த்தினான். பால் நிரம்பிய பாத்திரத்தை தன் கரத்தில் அளித்த மனைவியை உல்லாசமாக பார்த்து கொண்டே புஷ்பநாதன், இன்னைக்கு பகல் நான் எங்கே சாப்பிட்டேன் தெரியுமா
எங்கே சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டேங்கிறியே என்றான் கேலியாக. கணவன் சென்றிருந்த இடத்தை பற்றி நன்கு அறிந்த காஞ்சனையின் உள்ளம் பொறாமையினால் கொதித்தது. பதில் பேசாது உதட்டை கடித்து கொண்டு நின்றாள் அவள். வானுமதி வீட்டில் சாப்பிட்டேன். அவள் இன்றைக்கு புதுவிதமாக தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தாள். முத்துமயமான அந்த அலங்காரம் எத்தனை அழகா இருந்தது தெரியுமா? ஏன் காஞ்சி, நீயும் அவளை போல் அலங்கரித்து கொள்ளக்கூடாது? முத்து நகைகள் அவளை விட உனக்கு நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சிரித்து கொண்டே பாலை ஒரு வாய் பருகினான். காஞ்சனின் உள்ளத்தில் பொங்கி எழுந்த பொறாமை எல்லையை மீறிவிடவே, அந்த தாசியை பற்றி என்னிடம் பேச வேண்டியதில்லை என தன்னையும் மீறி எழுந்த துணிச்சலில் சொன்னாள். மனைவியின் துணிகரமான பதில் புஷ்பநாதனை ஒரு கணம் திகைக்க வைத்தது. யாரை தாசி என்கிறாய் என்று ஆத்திரத்துடன் கேட்டான் அவன். உங்கள் பானுமதியைத்தான். தாசி இல்லாமல் பின் அவள் யாராம் என்று பதிலுக்கு கோபத்துடன் கேட்ட அவள் மிடுக்காக ஜன்னல் ஓரத்தில் போய் நின்று கொண்டு வெளியே பார்ப்பது போல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். பிணங்கி கொண்டு நிற்கும் தன்னை தேற்ற கணவன் பின்னால் ஓடி வருவான் என எதிர்பார்த்த அவள் தடால் என பாத்திரம் விழுந்த சத்தத்தை கேட்டு ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தாள். புஷ்பநாதன் கையில் இருந்த பால் பாத்திரம் பளிங்கு தரை மீது பால் துளிகளை நாலாபுறமும் சிதறிக்கொண்டு உருண்டோடியது. பானுமதி தாசியாம். அவளை பற்றி அப்படி பேச உனக்கு எத்தனை துணிச்சல்! அவள் குணத்துடன் ஒப்பிடும்போது நீ அவள் கால் தூசி பெற மாட்டாய் என்பது ஞாபகம் இருக்கட்டும். இன்னொரு தடவை அவளை பற்றி துச்சமாக பேசினால் தெரியுமா என்று கோபத்தின் உச்சஸ்தாயில் இறைந்தான் புஷ்பநாதன். காஞ்சனை பதிலுக்கு எத்தனையோ சொல்ல வேண்டுமென மனம் துடித்தாள். ஆனால் கணவன் முகத்தில் படிந்து நின்ற ரவுத்திரத்தின் சாயலை கண்டு நடுநடுங்கி போன அவளுக்கு அழுகைதான் வந்தது. ஜன்னல் மீது சாய்ந்து கொண்டு அவள் வாய்விட்டு விம்மி அழ ஆரம்பித்தாள். வெகுண்டெழுந்த புஷ்பநாதன், என்னத்துக்கு இந்த அழுகை? அழ வேண்டும் என்ற ஆசையாக இருந்தால் வெளியே போய் அழு. நான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்க வேண்டும். உனது விமலை கேட்டுக்கொண்டிருக்க சகிக்கவில்லை. போ வெளியே என்று சீறினான். கணவனின் கடின மொழிகளால் மனம் புண்பட்ட காஞ்சனை வீரென அறையை விட்டு வெளியே வந்து சுவர் மீது சாய்ந்து கொண்டு துக்கம் தாங்க முடியாதவளாய் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். புஷ்பநாதன் எத்தனையோ படி தெரிந்த கணவனாயிற்றே. நான் பானுமதியை விரும்ப வேண்டும் என்று எப்படி நினைக்க முடியும்? கணவனின் இறுதி ஈஸ்வரியை மனைவி நேசிக்க வேண்டும் என எதிர்பார்க்கும் புருஷன் அகம்பாவம் பிடித்தவன் என்பதில் ஆட்சேபனை என்ன என்று பலவாறு தனக்குள் எண்ணி குமுறினாள் காஞ்சனை. வானத்தில் பூர்ணச்சந்திரன் உல்லாசமாக மிதந்து கொண்டிருந்தான். வாழ்க்கை அவனது தன்னொளி போன்ற குளுமையாக இருக்கும் என்று கனவு கண்டு கொண்டிருந்த பேதி காஞ்சனை தன் வாழ்க்கை பாதையில் முட்கள் நிரம்பி இருப்பதை உணர்ந்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். ராட்சசி மாமியாருக்கும் சுயநலம் மிகுந்த முன்கோபக்கார கணவனுக்கும் இடையே கூட்டில் அடைக்கப்பட்ட பறவை போன்ற தன் சுதந்திரமற்ற வாழ்க்கையை எண்ணி எண்ணி அவள் சிறு குழந்தையை போல் தேம்பி அழுது கொண்டிருந்தாள். வெளிமாடியில் தனித்து நின்று கொண்டிருக்கும் மனைவியின் விமல் ஒலியை கேட்டுக்கொண்டிருந்த ஜமீன்தாருக்கு தூக்கம் வரவில்லை. சற்றென்று படுக்கையை விட்டு எழுந்தவன் மாடியின் திறந்த வெளியே ஒரே எட்டில் அடைந்தான். பின்னால் ஏற்பட்ட காலடி சத்தம் கேட்ட காஞ்சனை திரும்பி பார்த்தாள். தன்னை நோக்கி வரும் கணவனை கண்டதும் அவள் பயத்துடன் தனது விமல்களை அடக்கி கொண்டாள். அருகில் நெருங்கிய அவன் அவளது முகத்தை தனது கரங்களால் நிமிர்த்தினான். அழகிய அவளது விழிகள் இரண்டிலும் பொங்கி நின்ற சோகம் அவன் மனத்தை என்னவோ செய்தது. காஞ்சி, என்னத்துக்காமா இப்படி அழற? அழுதால் உன் உடம்பு என்னத்துக்காகும் என்ற அன்புடன் கடிந்தான். பதிலளிக்காது நின்ற மனைவியின் முகத்தை மார்புடன் அணைத்து கொண்ட புஷ்பநாதன் அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை தன் கரத்தால் துடைத்துவிட்டு, காஞ்சி, அதோ பார் பூர்ணச்சந்திரன், இந்த நிலவு வேளையிலே நாம் இருவரும் புரசலாறு வரை போய் வருவோம் என்று அழைத்தான். தூக்கத்தின்று விழித்து கொண்ட பொன்னம்மாள், எங்கே இந்த வேலையிலே தம்பி என்றால் ஆச்சரியத்துடன். புரசலாறு வரை போய் வரலாம்னு கிளம்பினேன். மணி 10 தான் ஆகிறதமா என்று பட்டென்று பதிலளித்த மகன் வெளியேறினான். களைச்சி வீடு வந்த புருஷனை தூங்க விடாமல் அங்கேயும் இங்கேயும் கூட்டி போக சொல்கிறதை பார், புத்தி கெட்ட பெண் என மருமகளை வாயுக்குள் சபித்த பொன்னம்மாள் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டாள். அத்தியாயம் 27. அன்று காலை வந்த பத்திரிகை மிகவும் சிறுத்தியுடன்
சிரத்தையுடன் கவனித்துக் கொண்டிருந்தான் டாக்டர் சபேசன். ஆஸ்பத்திரி பிரத்யேக அறையின் கதவை வேகமாக தள்ளி திறந்து கொண்டு வந்து நின்றாள் சீதா. பரபரப்பையும் கவலையையும் தெரிவித்த அவளது முகத்தை கண்டு அதிர்ச்சியமடைந்த சபேசன், என்ன சீதா, என்ன சமாச்சாரம் என வினவினான். வார்டுகள் எல்லாவற்றிலும் உங்களை தேடி அழுத்து போய்விட்டேன். ஒரு முக்கிய சமாச்சாரம் சொல்லவே இத்தனை வேகமாக ஓடி வந்தேன். இதை பாருங்கள் என்று கையில் இருந்த காகித சுருளை பக்கத்து மேஜை மீது வைத்த சீதா பெருமூச்செறிந்தாள். உன்னை இத்தனை கோபப்பட செய்த அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லட்டுமா என்று கேட்ட சபேசன் வாய்விட்டு சிரித்தான். உதவி ஏதாவது செய்வீர்கள் என்று உங்களை தேடி வந்தால் காகிதத்தை படித்து கூட பார்க்காமல் என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள் என்று செல்லமாக கோபித்து கொண்ட அவள் வெளியில் திரும்பி போக புறப்பட்டாள். அட அசடே, உன்னை பார்த்தா சிரித்தேன். இப்படி உட்கார். ஆத்திரமும் அவசரமும் படாமல் நான் சொல்வதை கேள். ஒரு எளிய நோயாளியிடம் நீ இரக்கமில்லாது நடந்து கொண்டதன் காரணம் யாது என்று கேள்வி கொண்ட கடிதம் உனக்கு மேஜரிடமிருந்து வந்திருக்கிறது. நான் சொல்வது சரிதானே என்று கேட்டுவிட்டு மறுபடியும் சிரித்தான். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று வியப்பு மிக்க குரலில் வினவினாள் அவள். இது மாதிரி கடிதங்கள் நோயாளிகளின் புகார்களின் மீது நமக்கு வருவது சகஜம்தான். முதலில் இளம் வைத்தியர்கள் இக்கடிதங்களை கண்டு கோபமும் ஆத்திரமும் அடைவதும் சகஜம். நோயாளிகளின் மனப்பான்மை தெரிந்து கொண்ட பிறகு இந்த மாதிரி கடிதங்களை நாம் குப்பை கூடையில் மிகவும் சகஜமாக போட்டு விடுவோம் என பரிகாசமாக பேசினான். பதிலுக்கு கூட சேர்ந்து சிரித்த சீதா, இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்த புதிதில் நான் நோயாளிகள் மீது மிகவும் இரக்கம் கொண்டிருந்தேன். அவர்களிடம் பணம் வாங்கும் வைத்தியர்களை வெறுத்தேன். ஆனால் நாளாவட்டத்தில் அவர்களுடைய மனப்பான்மை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புலப்பட்டது. தன் நோயை சொஸ்தப்படுத்திய வைத்தியர்களை வம்புக்கு இழுத்துவிட யோசிக்கும் நோயாளிகள் பாம்பையும் விட கொடிய நன்றியற்றவர்கள். கொஞ்ச நாள்களுக்கு முன்பு ஓர் இரவு சண்டையில் அடிப்பட்ட காயங்களுடன் ஒரு ஸ்திரீ வந்தாள். அர்த்தராத்திரியில் தூக்கத்தையும் சிரமத்தையும் பொருட்படுத்தாது அவளை கவனித்து மருந்திட்டு கட்டினேன். அவளை ஆஸ்பத்திரியுள்ளே வைத்து சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அவள் கணவன் கோரினான். அச்சிறு காயத்திற்கு அத்தகைய வைத்தியம் தேவையில்லை என்று மறுத்துவிட்டேன். மனைவி ஆஸ்பத்திரி சிகிச்சை பெற்றால் எதிரி மீது தொடர் போகும் கேஸ் இன்னும் உறுதி அடையும் என்று அவன் கோபத்துடன் தருகித்தான் என்று கோபத்துடன் படப்படவென்று பேசிக்கொண்டு போனாள் சீதா. அவ்வளவுதான். விஸ்வாநகர் ஆஸ்பத்திரியில் டாக்டர் சீதா என்பவளின் இரக்கமற்ற தன்மையை குறித்து சுகாதார மந்திரிக்கு ஒரு விண்ணப்பம் அவன் அனுப்பியிருப்பான். மந்திரியிடமிருந்து வந்த கேள்விக்கு மேஜர் டாக்டர் சீதாவை ஏன் அப்படி நடந்தாய் என்று காரணம் விளக்க கேட்டிருப்பார் என்று சிரித்தான் சபேசன். ஆமாம் என்று சொல்லிவிட்டு புன்னகை செய்தாள் சீதா. இது என்ன தலை போகும் விஷயம்? என் அபிப்பிராயப்படி அந்த நோயாளிக்கு ஆஸ்பத்திரி சிகிச்சை தேவையில்லை என்று பதில் அனுப்பிவிடுகிறது. இந்த பயமுறுத்தலுக்கெல்லாமா நாம் பயந்து போய்விடுவோம்? உனக்கு வைத்திய உலக அனுபவமே புதியதாகியால் நீ பயந்து விட்டாய். இந்நோயாளிகள் செய்யும் விபரீதங்கள் எத்தனையோ. ஆஸ்பத்திரி வாடகையே கொடுக்காமல் ஆஸ்பத்திரி உடையுடன் வெளியேறும் நோயாளிகளும் வைத்தியர்கள் கயிற்றி சுவரில் மாட்டியிருக்கும் கூட்டுகளிலிருந்து பேனா, கடிகாரம், பணப்பை முதலியவற்றுடன் மறைந்துவிடும் நோயாளிகளும் இருக்கிறார்கள். என்ன செய்கிறது உலகம் பலவிதம் என்றான் கேலியாக. அவனது ஹாஸ்ய மொழிகளில் ஈடுபட்டு சிரித்து கொண்ட சீதா, அது கிடக்கட்டும், என்னை பார்த்தால் இரக்கமற்றவளாகவா தோன்றுகிறது என்று கேட்டாள். அருகில் நெருங்கிய சபேசன், இரக்க தேவதையே டாக்டர் சீதா, உருவில் வந்து விட்டாற் போலிருக்கிறது. இந்த கருணை தேவியிடம் சிகிச்சை பெறுவதற்காக ஏதாவது நோய் வராதா என்று வேண்டிக் கொள்ளக்கூட தோன்றும் என்றான் சரசமாக. சற்று நாணமடைந்த சீதா, போதும் பரிகாசம், எனக்கு வேலை இருக்கிறது, போய் வருகிறேன் என எழுந்திருந்தாள். உனக்கு முக்கியமான ஒரு சங்கதி சொல்ல வேண்டும் என்றிருந்தேன். நீயே வந்து விட்டாய். இதோ பார் இந்த பேப்பரை. நான் ஒருவன் மட்டும்தான் இந்த FRCS பரீட்சையில் பாஸ் ஆகி இருக்கிறேன் என்றான் குதூகலத்துடன். அப்படியா என்று ஆர்ப்பரித்த சீதா வேகமாக அறையை விட்டு புறப்பட்டாள். எங்கே அவசரமாக போகிறாய் என்று அவன் கேட்டதற்கு, என் சிநேகிதியிடம் முதலில் இதை பற்றி சொல்ல வேண்டும் என மகிழ்ச்சியுடன் கூறிவிட்டு சிட்டுக்குருவி போல் அங்கிருந்து மறைந்தாள். மேல் மூச்சு வாங்க ஓடி வந்த சிநேகிதியை பார்த்த விஜயா, என்ன சீதா விஷயம் என்ன
என்று ஆவலுடன் வினவினாள். டாக்டர் சபேசன் FRCS பரீட்சையில் தேறிவிட்டாராம். என்ன ஆச்சரியம் என்ற குதூகலத்துடன் மொழிந்த சிநேகிதின் முகத்தை பார்த்த விஜயா, அப்படியா, சந்தோஷம். இதில் ரொம்ப மகிழ்ச்சியுடன் இருப்பதே அவரை விட நீதான் போலிருக்கிறது என்றால் கேலியாக. ஆமாம், ராஜஸ்தானிக்கே ஒருவராக பாஸ் செய்திருக்கிறார். பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்லவா என்று பெருமிதத்துடன் பதிலளித்த சீதா சிநேகிதியின் கரங்களை அன்புடன் பிடித்து குலுக்கினாள்.